ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சிசர் 7 சீசன் 3 எனக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 3யோட ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் வேற லெவலில் சூப்பராகவும் போகும். சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருந்தாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ரேண்டமாக ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க. சில அசாசன்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டியா, ரெட் டூ செத்துட்டானா, அதுவும் ஒரு சாதாரண பார்பர் அவனை கொண்டுட்டானா அப்படின்னு ஒரு 3 பேர் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சீசன் 2 எண்டிங்ல நடந்ததை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பையன் கோஸ்ட் கார்டு கேட்கவும் இது கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எல்லாம் என்னடா பார்பர்னு கேட்கவும் சரி வச்சு விடுற நம்ம ஹீரோ சொல்றான். கோலா வந்து நீ பிஸியான்னு கேட்கவோ இல்ல நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கோலா கூட சேர்ந்து அவ ஆசைப்பட்டபடியே நம்ம ஹீரோ விளையாடுறான். நைட்டு பார்க்ல ஏதோ பயங்கரமா வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சுப்பா அப்படின்னு கோலா சொல்றா. நம்ம ஹீரோ கீழே விழுறத பார்த்து வாசிக்கிறேன். நீ தோத்துட்ட, நெக்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்றேன்னா அதை பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணன்னு சொல்லுவோம். சரி நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே லிசர்ட், கோலாவா இதுக்கப்புறம் எனக்கு பதில் நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷேடோ கில்லர்ஸோட லீடர் காமிக்கிறாங்க. அவன் கூட இருக்கிற ஒருத்தி ரெட் டூத்த ஒரு சாதாரண பார்பர் கொண்டிருக்கான் அப்படின்னு ஒருத்தி சொல்லவோ, மக்களுக்கு ஷேடோ கில்லர்ஸ் மேல பயம் போக கூடாது, எல்லா அசாசினையும் அந்த ஐலாண்டுக்கு அனுப்பு, ஷேடோ கில்லர்ஸ்னால எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். நான் அங்கதான் பாருங்க சவனவனை கொள்றத நானே பார்த்தேன் அப்படின்னு ஈச்சிரா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயந்து ஓடுறாங்க. அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும் போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, மீட் பால் நல்லா தான் இருக்கு. நீ கில் பண்றதை விட்டுட்டு பீஃப் பாலை செல் பண்றதை பத்தி எனக்காச்சும் யோசிச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பீஃப் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கொடுக்கவும், எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துருக்க நம்ம ஹீரோ சொல்றான். சிசரை வச்சு நீ வித்த காட்டுவியா, அதை காட்ட, அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா காசுன்னு அந்த பையன் சொல்றான். நீ அவன் கூட ஏதாச்சும் பேசணும்னு சொல்லணும்னா இப்பவே சொல்லிடு. ஏன்னா அந்த ஐலாண்டை விட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அவன் உன்னோட எதிரி அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு 13 கிட்ட சொல்றான். சம்பாதிச்ச காசை அப்படியே போயிட்டு அந்த மிராக்கல் டாக்டர் கிட்ட கொடுக்குறான். டைபோ, ஷாஃபே, பாடி கார்டு யாருமே இன்னும் எந்திக்கல. ஈவன் சேர்மன் ஜாங் கூட அவகிட்ட இருக்கிற காசெல்லாம் இவங்க ட்ரீட்மெண்ட்க்கு கொடுக்குற. இப்ப மத்த ஹேர் ஸ்டைலிஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா ஹீரோ கடமால நின்னுட்டு அவங்கள ஒருத்தன் அட்டாக் பண்ண போகும். நான் கடையை போட்டுட்டா கீழே இறங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நியூ இயர் எல்லாம் அதுக்குள்ள வடிவடிக்கிறாங்க அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். அப்படியே மத்தவங்களுக்கு தெரியாமையே நம்ம ஹீரோ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட கில்லர் டோக்கனை எடுத்து பார்த்துட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஷேடோ கில்லர்ஸ் கூட ஃபைட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ரூல். நான் இவனை கொண்டது அந்த ஐலாண்ட் பீப்புள் பாத்துட்டாங்க. சொன்னா அவங்களையோ கொல்ல வேண்டியது இருக்கும். நீ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. அவங்களை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. உன்னோட பழைய க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷான்வோக்கே திரும்ப போன்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன தெரியுமா, என்னை பத்தி சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒரு கர்ஸ்ட் ஷேடோ கில்லர். நீ எந்த இடத்துக்கு போனாலும் சாவு உன்னை தேடி வந்துட்டே இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள அது பாதிக்கும். ஷான்வோக்கு போய் ஈகிள் ஸ்டாச்சு கிட்ட வெயிட் பண்ணு, உன் மெமரிஸ் திரும்ப வர நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அவன்கிட்ட நிறைய பேசணுவா அப்படின்னு 13 அவன் கூட்டிட்டு போறான். இப்போ அந்த கேனன் டெஸ்ட் அந்த பிளேஸ்க்கு வரவும் நம்ம ஹீரோனோட பழைய காஸ்டியூம்ல அந்த இடத்துக்கு வரான். எனக்கு தெரிஞ்ச எல்லா கில்லர்கிட்டயே போய் சொல்லு, நான் ஷான்வோக்கு போய் லீடரோட தலை எடுக்க போறேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். 7 இன்னும் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி லீடர் கிட்ட போய் அதை ரிப்போர்ட் பண்ணுவோம். கரண்டா நீங்க செஞ்சுட்டு இருக்க எல்லா மிஷனையுமே கேன்சல் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி மெசேஜ். உங்க எல்லாரோட டார்கெட் ஒரே ஒருத்தன் தான். பணம் ஒரு விஷயமே இல்ல, ஹையஸ்ட் ரிவார்டு அவங்களுக்கு கொடுத்துரு, என்னாலும் அவன் உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். ஷான்வோலிய மார்க் மாதிரி இருக்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வந்து ஃபியூச்சரை பார்த்துட்டு ஷான்வோக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்றான். செவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைபோ இப்ப கண் மணிக்கிறா. பார்த்தா எல்லாமே கனவுதான். ஷாஃபி ஆல்ரெடி வந்துட்டான். செவனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கோஸ்ட் கார்டு கிட்ட விசாரிச்சா ஒருவேளை அவன் ஜாங் கூட டேட்டிங் போயிருப்பானா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். நம்ம கூட இருந்த அந்த செவன் ஒரு பெரிய ஷேடோ கில்லரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிவார்டுன்னு மெசேஜ் இருக்கு. பார்த்துட்டு டைபோ இப்ப ஃபாஸ்டா அவனோட சலூனுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த பழைய காஸ்டியூமை வந்து காணும் அப்படின்னு சொல்லி டைபோ பாக்குறான். ஆமா டைபோ, இது என்னடா காஸ்பிளே ட்ரெஸ் மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை கண்டுபிடிச்சப்போ நீ இந்த ட்ரெஸ்ல தான் இருந்த, உனக்கு கிழிஞ்சதை உனக்காக தச்சு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு டைபோ சொல்றான். சரிவா காசு சம்பாதிக்க போலான்னு
சொல்லவும் நம்ம பிசினஸ் நல்லா தானே போகுது, எதுக்கு நிறைய காசு நம்ம ஹீரோ கேட்கறான், செலவுக்கு ரெண்டுக்குலாம் யாரா காசு பே பண்றது அப்படின்னு டைபோ கேட்கறான். கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு முடிவெட்டுறவன் சொல்லவும் அப்படியே ஓவரா பேசி ஒரு நாள் வாங்க கடைக்கு நான் ஓனர் ஆகிறோம் பாரு அப்படின்னு டைபோ சொல்றான். டே செவன், நம்ம கேவலமா முடிவெட்டுறது என்னடா பாத்துருக்க, வா போலாம் அப்படின்னு டைபோ கூட்டிட்டு போறான். இவங்க இப்ப இருக்கிற ஹேர் சலூன் இந்த வேற ஒருத்தன் தான் வச்சிருந்திருக்கான். மிராக்கிள் டாக்டர் பெட்டிக்குள்ள ஏதோ ஒன்று ரகசியமா எடுத்துட்டு போகவும் டைபோவும் அது என்னன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான். அந்த மிராக்கிள் டாக்டர் அந்த பெட்டியை வந்துட்டு செல்ஃப்குள்ள வச்சா பார்த்தா அதுக்குள்ள டைமண்ட் இருக்கு. பீஃப் பால் கொடுங்கன்னு கேட்கவும் சரி இந்த நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்படி நார்மலா கொடுக்காத, பக்கத்து கடைக்காரன பாரு இப்படி வித்த காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சின்ன பையன் சொல்லவோ உடனே டைபோ வந்து போடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு, செவன் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் சொல்லணும், அது இது பாய்சன் அப்படின்னு சொல்லி அவன் போக சிக்கன்ஸோட வாயில இருந்து பாலா வர நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு அந்த மிராக்கிள் டாக்டர் தான் காரணம், நீ இதை அப்படின்னு டைபோ ஒரு பேப்பரை கொடுக்க வந்துட்டு அப்படியே இறந்து போகவோ கவலைப்படாத ஷாஃபே நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லவோ பலார்னு சவுட்லயே அடிச்சு ஆன்டிடோட் இந்த பெட்டிக்குள்ள இருக்க போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாய்சன் கேஸ் வந்து ரூம்குள்ள அடிச்சு மிராக்கிள் டாக்டர் மயங்க வச்சு அதுக்கப்புறமா இவங்க போய் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு வெளியே இருந்து யாரும் வராம நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு டைபோ சொல்றான். டேய் செவன், அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத சரியா, என்னாலும் உள்ள ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்திரக்கூடாது அப்படின்னு டைபோ சொல்றான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு டிராயரா திறந்து பார்க்கும்போது ஒரு டிராயர் விழுந்தா கீழே இருக்கிற சீக்ரெட் வே ஓப்பன் ஆகுது. ஹீரோ கீழே விழுந்துருதான். இது என்ன சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த டாக்டர் நிறைய ரேரான மெடிசன் எல்லாம் இங்க வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றதுக்கு ஒரு மருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. வழியடைச்சு இப்ப நம்ம ஹீரோவா அப்படியே அதை நக்கிற மாதிரி வருது. இதுல இருக்கிற மருந்து செஞ்சாதான் தப்பிக்க முடியும் போலயே, மருந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறான். எதர்ச்சியா கடைக்கு போனப்போ நம்ம ஹீரோ டிவில வந்து மருந்து செய்யும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்ததை பார்த்துப்பான். அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் ஃபாஸ்டா எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறான். தப்பா இருக்குன்னு அந்த கதவை ரிஜெக்ட் பண்ணுது. கடைசியில ஒரு வழியா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ கரெக்டா மருந்து செஞ்சு வச்சிருந்தான். அப்பாடான்னு போயிட்டு இருந்தா இப்ப திடீர்னு ஒரு டிராயர் வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு வழியா நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆகி போய் பார்த்தா அந்த மிராக்கிள் டாக்டர் ஃபேஸ் ஒரு தினசா இருக்கு. செவன் என்னடா ஆன, ஒருவேளை இவன் டைமண்ட் எடுத்து ஓடிட்டானோ அப்படின்னு சொல்லி டைபோ உள்ள போய் பாக்குறான். டைபோ வந்து ஒரு சேர் மேல கை வைக்குவான், அந்த சீக்ரெட் வே ஓபன் ஆகுது. மிராக்கிள் டாக்டர் திரும்பி பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். மிராக்கிள் டாக்டர் ஃபேஸே ஒரு மாஸ்க் மாதிரி தான் இருக்கான், ஒரு ரோபோட் மாதிரி சவுண்ட் வருது. டைபோ நீ எப்படா அங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஸ்ட்ரைட்டா இதுல இருந்து கீழே விழுந்துட்டப்பா அப்படின்னு டைபோ சொல்றான். இவங்க தேடி வந்த பட்டி அங்கனதான் இருக்கு. ஹீரோவை எடுக்கலான்னு போனா தர வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த மிராக்கிள் டாக்டர் ரிமோட்ல தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இந்த மிஷன் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, நான் இங்க இருந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி டைபோ அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். ஆனா டைபோக்காக தான் நம்ம ஹீரோ ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதை யோசிச்சுட்டு டைபோ திரும்பவும் உள்ள போறான். அந்த ஆன்டிடோட்லாம் இனிமே தேவையில்லை, வர நான் நல்லா தான் இருக்கேன் சரியாயிடுச்சுன்னு டைபோ சொல்லவும், இல்ல என் ஃப்ரெண்டு மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு ஃபைட் பண்றான். அப்படியே போய் மிராக்கிள் டாக்டர் கையில இருக்கிற அந்த ரிமோட்டை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே பாஞ்சு அந்த பாக்ஸை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். சுத்திட்டு இருக்கிற பில்லர் நம்ம ஹீரோட ஃபேஸ்லயே அடிச்சிருது. கடைசி வர செவன் அந்த டைமண்டை எடுக்கவே இல்லை. நான் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்ததுன்னு கூட தெரியாத முட்டாள் தான் அவன். சோ முட்டாளா இருக்கிறவனால தனியா போய் சமாளிக்க முடியாது, நம்மளும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். ஹீரோ ஷான்போக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. ஒரு மீன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கிட்ட பேச்சு அப்படியே கொடுத்து அதை வெட்டி சாப்பிடலான்னு பார்க்க இன்னொரு பெரிய மீன் வந்து நம்ம ஹீரோவும் பொழுங்கிட்டு அந்த மீனை இப்ப நம்ம ஹீரோ வெட்டி அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படியே போனா ஷான்போக்கு எப்பதான் போய் சேருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா தூரத்துல ஒரு லேண்ட் தெரியுது. அட ஷான்போக்கு வந்துட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஃபாஸ்டா போறான். இது ஷான்போ இல்லையே. நம்ம ஹீரோ பாக்குற ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க. ஜாலின்னு அதுல போட்டிருக்கு தப்பான மேப்பை கூட தேடா காய் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆனா, ஹாய் ஹேண்ட்ஸம் இந்த கோகனட் ஜூஸ்ன்னு கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் குடிக்கிறான். நம்ம வலையில சிக்கிட்டான் அப்படின்னு அவங்க எல்லாம் மாஸ்க கலட்டினா எல்லாரும் பார்க்க அசிங்கமா இருக்காங்க. 13 ஒரு பீச் ஓரமா உட்காந்துருக்கா. இப்ப 13 வந்து திரும்பி பார்த்தா அவ பேச கேவலமா இருக்கு. நல்ல கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். பார்த்தா காயம் வந்து இந்த இடத்துல தான் மாட்டியிருக்கான். எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நம்மள வேற வெளியால கல்யாணம் பண்ணதான் அழகான குழந்தை பிறக்குங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு காய் சொல்றான். மேரேஜ் பண்ண ஒத்துக்கலன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், அக்லி மாஸ்டர் நீ கொல்லணும், அப்படி கொண்டா இவங்க கார்ஸ் போய் அழகாயிருவாங்க அப்படின்னு சொல்லி காய் சொல்லவும், ஒருவேளை நீ மட்டும் அந்த அக்லி மாஸ்டர் கொண்டுட்டா என்னோட பொண்ணு உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கிங் சொல்றாரு. ஐயோ இல்லங்க வேண்டாம், நான் இங்க இருந்து போறதுக்கு ஒரு போர்டு மட்டும் தந்தா அதுவே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எவ்வளவு அழகா இருந்தேன் அப்படின்னு ஒருத்தன் அழுதுட்டு போயிட்டு இருக்கவும், அது என்ன பார்க்காதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசுல அவன் பார்க்க எப்படிதான் இருந்தான், அந்த அக்லி மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போய் இவன் அப்படி அசிங்கமா மாறிட்டான், நீயும் ஜாக்கிரதையா இல்லைன்னா இதே நிலைமை தான் சொல்லவும், நம்ம ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம்னு சொன்னா என் கிட்டார தொலைச்சிட்டேன் அப்படின்னு காய் சொல்றான். அக்லி மாஸ்டர் கொல்லலைன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்ட்ரைட்டா இங்க இருக்கவங்க கூட கல்யாணம் தான் சொல்லவும், இல்ல நான் கண்டிப்பா கொள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். இப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்டுக்கு புதுசா இன்னொரு கைதியோ வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவான். அவனும் பவர்ஃபுல்லா இருந்தா சேர்ந்து ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா டைபோவும் ஷாஃபேவும் தான் வந்து மாட்டிருக்காங்க. அவன் கவலையப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சிக்கன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு டைபோ கிதாரா மாறுறான். அக்லி மாஸ்டரோட செக்யூரிட்டிஸ் அடிச்சு போடுறாங்க. இப்ப அப்படியே சீக்கிரட்டா இவங்க எல்லாருமே உள்ள போய் பார்த்தா அந்த அக்லி மாஸ்டர் வேற லெவல்ல ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருந்தா அவன் ஃபேஸ்
என்னடா செம கேவலமா இருக்கு, ஆளுக்கோ ஃபேஸுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு தானே சரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகுறான். மிரரை வச்சு அட்டாக் பண்ணவே இப்ப காயோட ஃபேஸ் வந்து கேவலமாயிருக்கு. நம்ம ஹீரோவனை அட்டாக் பண்ணா காய் வந்துட்டு தடுக்கிறான். காய் எதுக்குடா என்ன அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கிட்ட என் கை தானா அசைதுன்னு அவன் சொல்றான். இவங்க ஃபேஸ் மட்டும் அசிங்கமா மாறல, அந்த அக்லி மாஸ்டர் தான் இவங்களை கண்ட்ரோலும் பண்றான். இப்ப புரியுது உன்னை ஏன் மத்தவங்களால ஈஸியா தோக்கடிக்க முடியலன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காயை வச்சு நம்ம ஹீரோவை கட்டி போட்டுட்டு அக்லி மாஸ்டர் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ டாஷ் பண்றான். திடீர்னு நம்ம கண்ணாடி உடையுது. பார்த்தா டைப்பான மிரரை உடைச்சிருக்கான். அப்படியே சும்மா மாசா நம்ம ஹீரோவோட கையில ஷூட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்தலாம். நம்ம ஹீரோ மேலேயே ஷூட் பண்ணிருக்கான். சாரிப்பா குறி தவறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை அவுத்து விடுறான். இந்த அக்லி மாஸ்டர் என்னடான்னா டிஸ்கோ லைட்டை கொண்டு வந்துருந்தான். அது எல்லா பக்கமும் அவன் லைட்டு பறப்போம். நம்ம ஹீரோ அவன் பேச அதுல காமிக்க விடாம தடுத்துட்டே இருக்கான். சீக்கிரமா காய் சாராஃபுல் மெலடி ஆரம்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். டைப்போ காய் அடிச்சு எழுப்பி கிதாரா மாறுறான். இப்போ சாராஃபுல் மெலடியை வந்து வாசிக்க ஆரம்பிக்கவும் இப்போ அந்த அக்லி மாஸ்டர் அப்படியே சோகமாகறான். காசுல இருந்து எல்லாரும் பழையபடியே திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா பெருசெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அவங்க அசிங்கமா இருக்கிறத மீறியோ கிஸ் பண்ணாலே போதும் ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துருவாங்க. பட் இது நாள் வரைக்கும் யாரும் அதை ஏன் பண்ணலான்னு தான் தெரியல அப்படின்னு இந்த அக்லி மாஸ்டர் சொல்றான். ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா பீப்புளுமே நார்மலா மாறிட்டாங்க. எங்களை காப்பாத்தின ஹீரோ சொன்ன மாதிரியே உனக்கான போட் அப்படின்னு அவங்க கொடுக்கவும் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினல் போட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு இப்ப அங்க இருந்து கிளம்புறான். அவனோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதை எனக்கும் கத்துக்கூட அப்படின்னு சொல்லி அந்த அக்லி மாஸ்டர் கேட்கறான். செவன் பொறுப்பே இல்லாம என்ன நீ பாட்டு தனியா விட்டு போயிட்டேன், உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறான். ஏய் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, அதான் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்க்கு ஒன்று பிடிச்சிருக்கா என்னமா? ஆமா யாருக்காக வெயிட் பண்ற, அவன் தான் அந்த ஐலாண்டை விட்டு போயிட்டானே, இதுவும் மாஸ்டரோட ஆர்டரா அப்படின்னு 11 கேட்கறா. உனக்கு தான் இங்க எந்த மிஷினும் இல்லையா, ஏன் இந்த ஐலாண்டை விட்டு போல அப்படின்னு 13 கேட்கவும் மாஸ்டர்னு அடிச்சு போட்டதுல இருந்து நான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஏவியேட்டர் ஃபேக்ஷன் நீ அவங்க சீக்ரெட் ஸ்கிரிப்சரை எடுத்துட்டு வந்ததுக்காக உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு 13 கேட்கவும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு 11 அங்க இருந்து கிளம்புறா. செக்யூரிட்டி கார்டு காமிக்கிறாங்க. 997 998 எழுதிட்டு இருக்கவும் ஹேண்ட்ஸம் வரக்கும் தள்ளி விட்டு திரும்ப 1000 புஷ் பண்ணிட்டு எந்திக்கிறான். அந்த ஃப்ளைங் லேடி கில்லர் தானே எங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் நான் உன்னை ஹையர் பண்ணலான்னு வந்திருக்கேன், எனக்கு செக்யூரிட்டி கார்டா வரையா நான் காசு கொடுக்கவும் உன்ன மாதிரி கில்லர் இருக்கலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றான். பணம் பொண்ணு ரெண்டுமே பிடிக்காம இருக்கானே அப்படின்ட்டு ஆக்சுவலி என் ஃபேமிலி அவங்க கடத்தி வச்சுதான் என்ன அசாசினேட் பண்ண சொல்லி மிரட்டுறாங்க, என் மொத்த லைஃப் சேவிங்ஸும் அது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அந்த பாடியோட அங்க இருந்து போய் கீழே கொட்டின பணத்தெல்லாம் எடுக்கிறான். கடைசியில பணம் இவன் மேல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா மொத்த லைஃப் சேவிங்ஸ் நீயே வச்சுக்கோ, 8 மணி நேரத்துக்கு 150 rupees, சர்வீஸ் டைம்ல உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கேட்கவும் வேறங்க ஷியான் போக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பெர்மிஷன் இல்லாம உள்ள போயிட்டு இருக்கோம், இது இல்லீகலே அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கேட்கவும் பிளம் பிளாசம் மனுஷனோட ஒரு சீக்ரெட் வழி இருக்கு, அது வழியா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன், பட் இது ஒரு சீக்ரெட் சரியா யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு 11 வந்து அவன ஒரு சீக்ரெட் வழியா ஷியான் போக்குள்ள கூட்டிட்டு போறா. ஒரு கடையில டீ குடிச்சிட்டு பண்ண சாப்பிடலான்னு போகவும் வெயிட் பண்ணுங்க நேரில் வச்சு அவன் குத்தி பார்த்துட்டு இது இன்னும் சில்வரா தான் இருக்கு, பாய்சன் இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றான். நீ வந்து சாப்பிட வேண்டியதானு கேட்கவும் என் டியூட்டியை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஏய் பாப்பா என்ன தனியா இருக்கான்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுவோம், இந்த பாடி கார்டு உண்மையிலே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவானு செக் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வேணும்னே அவன் கிட்ட அவ வம்பளுக்குறா. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அவனை தடுக்கிறான். அவன் பிளேடே உடையறது பார்த்துட்டு கூட இருக்கிற 2 பேரை கூப்பிடுறான். பட் இவனை அட்டாக் பண்ணி அவங்களோட ஸ்வாட் தான் உடம்பு போகுது. என்னதான் இவனை போட்டு அவங்க அடி அடின்னு அடிச்சாலும் இவனுக்கு எதுவும் ஆகல, இவனால வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 11 அவனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அந்த பாடி கார்டை வந்து கட்டி போட்டு பிடிக்கிறாங்க. அதான் அந்த ஹேவியேட்டர் ஃபேக்ஷன்ல இருந்து 11 பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. 11 டக்குன்னு தப்பிச்சு ஓடுறா. 11ஓட விங்ஸை கட் பண்ற மாதிரி அவன் மேல பிளேடை வச்சு அட்டாக் பண்ணி அவளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவளை எங்க போயிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு பாடி கார்டு கேட்கவும் அவன் அடிக்க மாட்டான்னு நினைச்சேன். அந்த ஏவியேட்டர் ஆள் வந்துட்டு சிரிக்கிறான். இன்டிஸ்ட்ரக்டபிள் பாடி பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுட்டு இப்போ சொல்ல அப்படின்னு கேட்கவும் அவனும் சொல்லியிருந்தான். இப்போ இந்த ஏவியேட்டர் ஃபேக்ஷன் தான் காமிக்கிறாங்க. அதோட லீடர் வந்து 11 விசாரிச்சுட்டு இருக்கா. உன்னால நம்ம ஃபேக்ஷன் பேரை நாசமா போகுது அப்படின்னு சொல்லவும் நீ என்னவே எதிர்க்க துணிஞ்சிட்டல, எனக்காக நீ என்ன வேணா அப்படின்னு பேசும்போதே வாயமோட 11 அவன் அடிக்கிறான். பேச விட்டா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இந்த லீடர் யோசிச்சுட்டு இவளுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அவளோட தலையை வெட்டலான்னு போனா லீடர் பிரச்சனை வெளியாட ஒருத்தன் உள்ள வரான் அப்படின்னு ஒருத்தன் ஓடி வந்தா. பாடிகார்டு ஒரு மாசான இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் தான் அவன் புது பாய் ஃப்ரெண்டா, என்ன ஏன்டி செலக்ட் பண்ணலான்னு கேட்கவும் பாஸ் பப்ளிக்கா சொல்லாதீங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான். 11 அடிச்சு அவன் மேல ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு இப்ப அப்படியே பாடி கார்டுக்கு செம டென்ஷன் ஆகுது. அவனை அடிச்சு சாவடிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான்.
முடியல, அடிச்சடிச்சு எனக்கு தான் டயர்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தான் டயர்டானா டக்குன்னு பாடி கார்டு போய் அவங்கள பஞ்ச் பண்றான். திரும்பவும் அடிக்கவும் இன்டிஸ்ட்ரக்டபிள் பாடியா மாறிடுறான். இவன் ஒன்றும் டஃப் எல்லாம் கிடையாது, இவனுக்குமே வலிக்கும் காயம் ஏற்படுதான் செய்யும் அப்படின்னு லெவன் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். இன்னொரு அனுஷ்டா வந்து என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி லெவன் அவங்க அப்பாட்ட போய் கேட்கவும் பிரச்சனையை நீயே சமாளிச்சுக்கோ நம்ம போயிருப்பான். உடனே இந்த பாடி கார்டு யாருன்னே தெரியாது, இவளுக்கு பிரச்சனைங்க போது விட்டுட்டு போகாம வந்து ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு அவன் இம்ப்ரெஸ் ஆகுறா. இந்த பாடி கார்டை ஒருத்தர் தலையிலே அடிக்குமா அவனுக்கு ரத்தம் வருது. அவன் பாடி லிமிட்டை ரீச் பண்ணிட்டு பாரு உனக்கு ரத்தம் வருது, ஒழுங்கா பின் வாங்கிடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லீடர் வந்து ஃபைட்ல இறங்குறான். விடுறா அப்படின்னு போட்டு அவனை எத்தையத்துன்னு எத்தனா அந்த பாடி கார்டு விடவே மாட்டேங்கிறான். அவன் எப்படி விட வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைட்டை கூட்டிட்டு போயிட்டு அங்கன்னு சுத்துறான். அந்த பாடி கார்டை காணும் பார்த்தா 7 day லாக் அப்படின்னு போடுவோம். பின்னாடி இருந்தா அந்த ரெக்க ஆஃப் ஆயிருது. உடனே இவங்க 2 பேரும் மேல இருந்து கீழே விழுறாங்க. இன்டிஸ்ட்ரக்டபிள் பாடிங்கிறதுனால பாடி கார்டுக்கு எதுவும் ஆகல. வேற லெவல்ல மாசா இப்ப அவனை காப்பாத்தி அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் அவங்க ஸ்கிரிப்சரை திரடல. அவங்க லீடர் தான் இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தான். நமங்க நான் பாட்டி போங்க அப்படின்னு அதை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். வெயிட் பண்ணு, பினிஷிங் போஸ் கொடுத்துட்டு அப்படின்னு பாடி கார்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு வரேன். சூப்பரா போஸ் கொடுத்தேன்னு சொல்லப்போம். அதை ஒரு மூவில கத்துக்கிட்டா நம்ம வைக்கப்படுறான். அந்த மூவில தான் பொண்ணுங்களை எப்படி போயிட்டு போக சொன்னாங்களான்னு கேட்கவும் இல்ல பாடி கார்டு ஆர்டிகல் 133 ஆப்போசிட் செக்ஸா கிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள டச் பண்ணவே கூடாதுன்னு ரூல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். நான் செக்யூர் பண்ண வேண்டிய டயத்துல உங்களுக்கு அடிபட்டுட்டு சோ இந்தாங்க ரீஃபண்ட் அப்படின்னு நம்ம காசு திரும்ப கொடுக்கவும் காசு கம்மியா தான் கிடைக்கிது, ரொம்பவே கஷ்டமான வேலை, ஆனா ஏன் இதை செலக்ட் பண்ணி செய்யற அப்படின்னு லெவன் கேட்கவும் பாடி கார்டுங்கிறவன் ஒரு அம்பர்லா மாதிரி எப்பவும் அதை பத்தி திங்க் பண்ண மாட்டோம், பட் மழை வரும்போது தேவைப்படும் போது தான் அதோட ஆரம்பம் தெரியும் அப்படின்னு இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஷான்வோக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேற ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கான். என்ன மசில்ஸா லெவனுக்கு இருக்கு, எங்க இதுதான் ஷான்வோவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா போர்டை ரீட் பண்ண தெரியலன்னு கேட்கவும் ராக் ஹார்ட் கண்ட்ரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இங்க இருக்கிற எல்லாருமே பாடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே மசில்ஸ் இருக்குது, ஒருவேளை நம்ம அந்த செக்யூரிட்டி பாடி கார்டு அவனும் இங்க இருந்தா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைபாவும் நம்ம ஹீரோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பேஸ் பால் கொண்டாங்க நம்ம ஹீரோ கேட்டா அதெல்லாம் இங்க கிடைக்காது, இங்க ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும் தான், அப்படி இல்லையா சிக்கன் லெக் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டைபோ சொல்றான். ஒன்னு பார்த்தா அந்த இடத்த சேர்ந்த மாதிரி தெரியலையா ரொம்ப ஒல்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடி பில்டர் சொல்லிட்டு போறான். சண்டன் வந்தா என்னதான் அவனுங்களுக்கு மசில்ஸ் இருந்தாலும் நீதான் 7 வின் பண்ணுவா அப்படின்னு டைபோ சொல்லுவோம். இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பாடி பில்டரும் டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துல இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி பில்டர் இவங்க எல்லாருக்கும் லீடர் மாதிரி ஒருத்தாங்க வரான். என்னடா சொன்னா அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் எதுவும் சொல்லல, இவன் தான் சொன்னா நம்ம ஹீரோ கை காமிச்சா டைபோ கோழி மாதிரி கத்திட்டு இருக்கான். சிக்கன் எப்படி பேசு என்னவே ஏமாத்த பாக்குறியா, நீ வின் பண்ணுவான்னு சொன்னல, வா மோதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஸ்டேடியம் மொத்தமுமே பாடி பில்டர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க, எதுக்குடா இப்ப சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு சரி நான் தோத்துட்டேன் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஜெயிச்சிட்டோம்னா அந்த ப்ளோ சிக்கன் எனக்கு சிக்கன் ஃபார்மை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளோ சிக்கனை நாங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்படின்னா நான் ஒரு வேளை ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு ஷான்வோக்கு போக ஒரு பெரிய ஷிப் தாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஷிப்பா நான் என்னோட ட்ரெஷரையே உனக்கு தாரேன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் தப்பான புக்க ட்ரெஷரா வச்சிருப்பான் வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மத்தவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு ஒருவேளை அந்த ட்ரெஷர் ரொம்ப பெருசா இருக்குமா அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டான். ஸ்டேஜ் 1 இம்பெனட்ரபிள் வால், இங்க இருக்கிற வால்ஸை நீங்க உங்க கையாலேயே உடைக்கணும், ஓவர் லெவல் போகும்போது அது ஹார்ட் ஆகும் அப்படின்னு அம்பையர் வந்து சொல்றான். இப்போ அந்த லீடர் நம்ம ஹீரோ 2 பேரும் தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உட்டு தான் இருக்கு, நம்ம ஹீரோ ஓடி போய் அதை தோண்டி அந்த பக்கம் போலான்னு பார்த்தா காலுக்கு நடுவில் அடிபட்டுருது. பட் அந்த லீடரா அசால்ட்டா எல்லாத்தையும் உடச்சிட்டு ஃபாஸ்டா போறான். அடுத்து ஒரு கான்கிரீட் வாலை உடைக்கிறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோ தான் கையை தான் உடச்சுக்கிட்டான். ஒரு வழி இருக்கு அப்படின்னு இப்போ சிசரை நம்ம ஹீரோ ஃபாஸ்டா சுத்தினா வெப்பன்ஸ் அளவு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த லீடர் என்னடா அசால்ட்டா காங்கிரீட் சில்வர் கோல்டன் எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால எதையுமே உடைக்க முடியல. அடுத்தது செஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நெஞ்சில கல்ல வச்சு அடிப்பாங்கன்னு நினைக்கிறத நான் தாங்கிக்கலாம் நம்ம ஹீரோ பார்த்தா இது ஜஸ்ட் கெச்சப் தான், சிபிஆர்ல பணம் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். அந்த லீடர் நெஞ்ச வச்ச முட்டியா அசால்ட்டா அந்த ராக்க உடைக்கிறான். இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டேஜ்ல மாத்தி அடிச்சுக்கணும், யார் முதல்ல கீழே விடுறாங்களோ அவங்க தான் லூசர், வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல மட்டும் நீ வின் பண்ணிட்டேன்னா நீ தான் மொத்தமா வின் பண்ணதா வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா நீ தோத்துட்ட அப்படின்னு நம்ம சிரிக்குவோம். இந்த இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடி கேம் என்னால ஈஸியா விளையாட முடியும், ஆல்ரெடி ஒருத்தன் கூட நான் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்கேன்டா, பட் ஒன்னால அது முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல என்னாலேயும் அது முடியும் அப்படின்னு இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடியை அதை மாத்தி காமிக்கிறான். ஹார்ட்ல இருக்கிற எல்லா பீப்புளாலையுமே இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பஞ்சு விடுறான். பட் நம்ம ஹீரோ ஸ்டேஜை விட்டு கீழே போல பென்டகன் ஷேப் ஹெட் இருக்கிற அந்த டாச்சனை பத்தியா நீ பேசின அப்படின்னு கேட்கவும் ஆமா எனக்கு அவனை தெரியும், நானும் அவன ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அவனை இந்த இடத்துல இருந்து அனுப்புனதே நான் தான். இங்க இருந்ததுலயே மசில்ஸ் இல்லாம இருந்த வீக்கான ஒரே ஆள் அவன் தான்.
அதுக்கப்புறம் யாரோ அவனை கன்வின்ஸ் பண்ணி பாடி கார்டு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அவனால லெவல் 2 இன்டிஸ்ட்ரக்டிபிள் பாடியை கூட அடைய முடியல அப்படின்னு அவன் சிரிக்கிறான். உண்மையான இன்டிஸ்ட்ரக்டிபிள் பாடி இருக்கிற என்னெல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாது, முடிஞ்சா என்ன பஞ்ச் பண்ண உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், நான் ஜஸ்ட் ஒரு அட்டாக்ல உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மட்டும் அப்படி பண்றேன் ஏன் நீ தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்றான். வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப ரெடியா நிக்கிறான். இன்டிஸ்ட்ரக்டிபிள் பாடி யூஸ் பண்ணி அந்த லீடர் இப்ப அசால்ட்டா நிக்கிறான். நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணி எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஒத்தவரில் வச்சு அவன் வயிற்றுல போய் அமுக்கிறான். இன்டிஸ்ட்ரக்டிபிள் பாடியோட ஹையஸ்ட் லெவல் அடையிற வரைக்கும் இதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு ரெட் டூத் சொல்லியிருப்பான். பலன் மாதிரி உனக்கு காத்து போகவும் நம்ம ஹீரோ இப்போ ஒரே பஞ்ச் தான் அசால்ட்டா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு அட்டாக்ல தோக்கடிக்கிறான். என்னது சென் தோத்து போயிட்டானா, அதுவும் இந்த மசில்ஸே இல்லாத ஒருத்தன் கிட்ட அப்படின்னு சொல்லி ரெஃபரி பாக்குறான். வயிற்று கட்டினா உண்மையிலே இவங்க வீக் ஆகுறாங்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என் மசில்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லீடர் வந்துட்டு ஃபாஸ்டா திரும்பவும் எக்ஸசைஸ் பண்ணி எல்லா மசில்ஸையும் திரும்ப கொண்டு வந்திருக்கான். டைச்சான் ஆல்ரெடி லெவல் 7 ரீச் பண்ணிட்டான். எனக்கு தெரிந்த டைச்சான் விட்டு கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இந்த லெவலை ரீச் பண்ணியிருக்கான். ஒரு தெரிந்து பாரு, ஒரு நாள் உங்க எல்லாரபடியும் அவன் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் சிசரை கொண்டு வரேன், நான் என் தோல்வியை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு இப்போ அந்த லீடர் வந்து சரண்டர் ஆயிருந்தான். நம்ம ஹீரோ தான் வின்னர்னு இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க. டைபோ யாராச்சும் பாக்குறாங்களா பாருன்னு கேட்கவோ, யாரும் பார்க்கலாம் டைபோ சொல்லவோ, அவன் மூஞ்சில பச்சுப்படுது வலிக்குது அப்படி இப்போ நம்ம ஹீரோ கீழே விழுறான். இதுதான் ஷான்வோக்கு போற மேப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இதுவாச்சும் ஷான்வோக்கு போகல வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா இது ஷான்வோக்கு தான் போகும்னு சொல்றாங்க. அந்த லீடரோட ட்ரெஷரை வந்து அவன் கொடுக்குறான். கோல்டன் மசில்ஸ்க்கான பவுடர் தான் அது. சரின்னு வேற வழியே இல்லாம அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவும் டைபோவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. டைச்சனை மீட் பண்ண நான் சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு அந்த லீடர் வருத்தப்பட்டா. எனக்கு கேட்டடிச்சு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உனக்கு எப்படா கேட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ ஷான்வோக்கு கிளம்புறான். ஹீரோ கரெக்டா தான் ஷான்வோக்கு போயிட்டு இருக்கான். அப்ப போற வழியில வந்துட்டு ஒரு வியாடான பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறான். ஷான்வோல எல்லாத்தையும் இப்படியா இருக்கும்னு நம்ம ஹீரோ பாக்குறான். திடீர்னு பார்த்தா டைபோ ரொம்பவே நீளமா மாறுதான். நம்ம ஹீரோ ரொம்பவே பெருசா மாறுதான். அவன் அந்த புதருக்குள்ள யாரோ ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு டைபோ சொல்றான். சிசர் எடுக்க முடியல போனா குண்டா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா. சின்ன பையன் தான் சைக்கிக் எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேரையுமே பிடிச்சிருந்தான். பிங்காங் இவனோட பவர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை தொடாம மூவ் பண்ண முடியும் அண்ட் அதை இஷ்டத்துக்கு இவன் ஷேப்பை மாத்த முடியும். நீ யாரு அப்படின்னு பிங்காங் கேட்கவும், நான் ஒரு அசாசின் நம்ம ஹீரோ சொன்ன உடனே தூக்கி அவன் தண்ணியில போடுறான். உடனே டைபோ அவனை அடிக்கவும், நான் பார்மன் சொன்னா தலைவட்டி உடனே கேட்டான். ஹீரோ காசு கேட்க திரும்பவும் தண்ணிக்குள்ள போடுறான். சரி நம்ம ஹீரோ இப்போ அவனுக்கு ஃப்ரீயாவே முடி வெட்டி விடுறான். ஷான்வோல யாரெல்லாம் முடி வெட்ட மாட்டாங்க, நீங்க போனா வேஸ்ட் தான் சொல்லுவோம். என் ஸ்டைல யாரும் பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு முடிய கேவலமா வெட்டி விட்டுருதான். சரி அந்த சிக்கனை எப்ப சமைக்க போறான்னு அந்த பையன் கேட்கறான். டைபோ மண்டலே ஒரு போடு, அவன் நீ ஏன் தனியா இருக்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பையன் ஒரு ஃப்ரீக்கா தான் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு டைபோ சொல்றான். நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல, அந்த பெக்கர் ஷான்முக்கு அப்பப்போ லேக் கிட்ட வருவாரு அப்படின்னு அந்த பையன் கூட்டிட்டு போறான். இந்த பிங்காங்க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 பேருக்குமே சூப்பர் பவர் இருக்கு. யாங் கேங்கால பாடியில மசில்ஸ் எங்க வேணா வர வைக்க முடியும் அண்ட் சார்ஸோல ஃபயரை கிரியேட் பண்ண முடியும். ஃபயரை வச்சு இப்போ ஃபுட்பால் அனுப்புவோம். மசில்ஸ் யூஸ் பண்ணி அவன் அந்த குடிசைக்குள்ள அதை கிக் பண்றான். உள்ள இருக்கிறவன் அசால்ட்டா அதை பிடிக்கிறான். நீயா அப்படின்னு நம்ம ஹீரோவும் டைபோவும் ஷாக் ஆகுறாங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கறான். இந்த சிக்கனை சமைச்சிடலாமா அப்படின்னு இந்த பெக்கர் யோசிக்கிறான். மிஸ்டர் ஹான் நம்ம ஹீரோ கூப்பிடவும், என்ன ஹானே கூப்பிட்டு அவன் சொல்றான். சரி நீங்க ஷான்வோல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அங்க போக எனக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த இடம் ரொம்பவே போரிங்கான பிளேஸ் பா, பண்ணி எனக்கு ஹேர் கட் பண்றதா இருந்தா நான் உனக்கு வழி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இங்க நம்ம ஹீரோ ஏத்திட்டு ஸ்டாண்ட் ஸ்பை வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன எத்தாம ஒளிய சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் கூட சேர்ந்து கோலா தான் இறங்கி வந்துட்டு இருக்கா. இதுதான் சூப்பர் பவர் பீப்புள் கண்ட்ரியா அப்படின்னு சொல்லி அவ சுத்தி பார்த்துட்டு இருக்கா. என் நெருப்பு அனுஷ்டிங்ல எப்படி கில்ட் பண்றது அப்படின்னு ஹா கேட்கறான். பிங்காங் வந்துட்டு டக்குனு சைக்கிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த கோலாவை அட்டாக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்லலாம். ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் அட்டாக் பண்றாங்க. தன்னோட சூட்டை வர வச்சா அசால்ட்டா அதை எல்லாத்தையுமே அவன் தடுத்துருக்கான். கிரில் பண்ண திரும்பவும் நெருப்பு பத்த வச்சா திரும்பவும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நிறுத்த அப்படின்னு சொல்லி கோலா வந்து தடுக்கிறான். என் பவர் ஏன் வாமல ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் பாக்குறான். நானுமே ஒரு பாதி சூப்பர் ஹியூமன் கேள் தான் அப்படின்னு கோலா சொல்லவும், வாமலையும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களா, கவலைப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அந்த பையன் சொல்றான். ஸ்டான் அண்ட் ஷான்வோக்குள்ள நடக்கிற சண்டைன்னு நினைக்கிறேன், நம்ம இதுக்கு தேவையில்லாம தலையிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் டைப்பாவும் வேடிக்கை பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்டான் பீப்புள் என் ஃப்ரெண்ட்ஸை கடத்திட்டு போயிருவாங்க. சில பேர் திரும்ப வந்து இறந்து போயிருவாங்க, சில பேர் திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு பிங்காங் சொல்லவும், எதுக்கு இந்த மக்களை கடத்திட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னு கோலா கேட்கவும், இவங்களோட சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் ரிசர்ச் பண்றதுக்காக தான் அப்படின்னு ஸ்டான் பிரின்ஸ் சொல்றோம். உங்க பீப்புள் மேல ரிசர்ச் பண்ண வேண்டியதுனா அப்படின்னு கோலா கேட்கவும், அதையும் நாங்க பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டானியன்ஸ் தன்னைத்தானே ரிசர்ச் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பிரெயின்ஸ் நாங்க ரிசர்ச் பண்ணுவோம்னு அவன் சொல்றான். அது எங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் பேசிட்டு டைபோவை ஃப்ரேம்ல காமிக்கிறான். அவன் நீயா அப்படின்னு சொல்லி கோலா பாக்குறா. சரி கண்டுபிடிச்சிட்ட டே 4 ஐஸ், நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொன்னா. முட்டாள், அவன் தான் எங்க சுத்தி பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கோலா பிளாஷ்பேக் சொல்றா. 4 ஐஸ் திரும்பவும் இங்க என்ன பண்றேன்னு பாப்பிடிக்குவோம். இந்த ஐலாண்டை டெஸ்ட்ராய் பண்ணாம அதோட கோரை எடுக்கிறதுக்கான மிஷினை கொண்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்றான். நான் ஒரு ஹாஃப் கிரேட் சூப்பர் ஹியூமன் சொன்னல, என்ன அந்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போ இல்லைன்னா அப்படின்னு அவ சொல்லவும், அதனாலதான் அவன் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றா. நான் எதுவும் சில எபிசோட மிஸ் பண்ணிட்டேன், இப்படி நடந்ததை பார்க்கவே இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். கோலாவை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு நமக்குள்ள தேக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கூட வந்து அவன் ஃபைட் பண்றான். அந்த சின்ன பசங்களும் சேர்ந்து இப்போ பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானை வந்து அட்டாக் பண்றாங்க.
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், என்ன பண்ணனு கேட்கவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பரா பண்ணா நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னால ரொம்ப நேரம் அவனை பிடிக்க முடியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஹீரோ சிசர் அந்த சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணி கயிறு மாதிரி மாத்திருக்காங்க. நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றான். கோலாமல இருக்கிற ஷீல்ட டக்குன்னு ஸ்டாண்ட் பண்ணி அவனுக்கு கொண்டு வந்திருக்கான். பிரின்சஸ் ஸ்டானோட கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா ஷீல்ட வச்சு அவன் தப்பிச்சிருக்கான். சூப்பர் பவர் இன்டர்ஃபியரன்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வேவ் அனுப்புவான். பசங்களால அவங்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரின்சஸ் ஸ்டானை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால தொடக்கூட முடியல. இந்த சைக்கிக் பாய் அட்டாக் பண்ண போவோம். அந்த ஃபயர் பாய் வந்து அவன் கையை திருப்பி விட்டுருக்கான். அந்த அட்டாக் கோலாமல படப்படுது. டக்குன்னு பிரின்சஸ் ஸ்டான் நம்ம கையை திருப்புறான். ஆனாலுமே அது பிளாஸ்ட் ஆகுது. கோலா வாயில இருந்து ரத்தமா வந்தவ அப்படியே கீழே விழுறா. கோலாக்கு இப்படியாக அந்த ஃபயர் பாய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டெத் மோட் ஆக்டிவேட் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் அவனை கொல்லலான்னு போகவும் அவளை காப்பாத்த இன்னும் டைம் இருக்கு, இவனை கொல்றதுனால எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு ஹா வந்து படிக்கிறான். யார் இவன் என் டேட்டா பேஸ்லயே இல்ல, டெத் மோட் ஆக்டிவேட் ஆயிருந்து இவன் கிரிப்ல இருந்து என்னால தப்பிக்க முடியல அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் யோசிக்கிறான். நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் போகவும் ஸ்டான் ரொம்பவே தூரம் அப்படின்னு ஹா சொல்றான். அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற ஹீலர்ஸால இவளை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு இந்த சைக்கிக் பாய் சொல்லவும் அவ உயிருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த மொத்த இடத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் சொல்லிட்டு போறான். கோலாவை காப்பாத்தப்பட்டாக்குன்னு அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. எப்படி நாங்க வெறுக்காம இருக்க முடியும் அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நாங்க பண்றதுதான் தப்பு அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் யோசிக்கிறான். அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போய் கோலா வந்து சரியாகி வருவான்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலாவை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ஹீலர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். அவளோட ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால அவளுக்கு ஹீலிங் எபிலிட்டி நேச்சுரலாவே இல்ல. ஜெனன் கண்ட்ரோல இருக்கிற பிளாக் பேஸ்ட்னு ஒன்று வேணும்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட இன்கிரெடிபிள் மெடிசன் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு டைவா சொல்றான். நான் போய் அதை எடுத்து வரேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் கிளம்புவோம். ஸ்டான் பீப்புள்னாலே வெறுப்பாங்க, அது போக அவன் திமிரா பேசினா கண்டிப்பா அந்த பேஸ்ட் கிடைக்காது அப்படின்னு ஹீலர் சொல்லுவோம். என் வீட்டுல பிளாக் பேஸ்ட் இருக்கு, என்ன அது ஷான் போல இருக்கு அப்படின்னு ஹா சொல்றான். அண்ட் 2 மணி நேரத்துல என்னால அவங்க அனுப்ப முடியும்னு சொல்லுவோம். அனிமேட்டர் இந்த தடவையாச்சும் ஷான் போக்கு தானே என்ன அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ரயில போறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த பெக்கர் காசை வாங்கிடுறான். 2 மணி நேரத்துல ஷான்வோக்கு போயிருவீங்க, 3 மணிக்கு இந்த இடத்துக்கு திரும்ப வந்துருங்க, நான் உங்களை வெளியே இழுத்துருவேன். ஷான்வோல இதுதான் என் வீட்டு அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கமோ நீங்களே எங்க கூட வரலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். வந்தா என்ன நிறைய வேலை வாங்கிடுவாங்க, யார்கிட்டயும் என்ன பார்த்ததை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவன் அனுப்பி வைக்கிறான். 2 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷான்வோல ஒருத்தனை ஒரு கேங் துரத்திட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட ஷேடோ கில்லர் டோக்கன் இருக்கு அப்படின்னு துரத்திட்டு வந்தவனுங்க பயப்படுறானுங்க. இதெல்லாம் பாய்சன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துட்டு இருக்கான். துரத்திட்டு வந்தவங்களோட ஆளு பயந்து ஓடி இருக்காங்க. இங்க பார்த்தா வீக்கான ஷேடோ கில்லரா தான் தெரியுதா அப்படின்னு அட்டாக் பண்ண வந்தா. ப்ரோ நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். டக்குனு இன்னொருத்த காப்பாத்துறான். 1-on-1 ஃபைட்னா நானே இவனை அடிச்சு தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு ஒண்ணு கவலைப்படாத, தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் டெக்னிக்னு ஒன்று யூஸ் பண்ணி அவன் கூட ஃபைட் பண்றான். வா இது மூவ் சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு அழுதுகிட்டே அங்க இருந்தவன் ஓடுறான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பிரதர் அந்த தம்ஸ் அப் சொல்லுவோம். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கவும் அது அங்க மேலதான் இருக்குன்னு சொல்றான். மேல போக லிஃப்ட் இருக்கான்னு கேட்கவும் இது ஷான்வோ, அங்க லிஃப்ட் எல்லாம் இருக்காதுன்னு அவன் சொல்றான். ஷாப்பே அடிப்பட்டு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறதுனால அவனால பறக்க முடியல. 30 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு வழியா படியேறியே இவங்க மேல வந்துருந்தாங்க. டைவோ இங்க வந்து பாரு, இங்க இருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவன் வீடு மாதிரியே அது ஃபீல் ஆகுது. மாதிரி திரும்ப வந்துருமோ டைவோ கொஞ்சம் பயப்பட்டு அதெல்லாம் நல்லாவே இல்ல, இங்க வா செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறான். இதுதான் ஹாவோட வீடான்னு கேட்கவும் மாஸ்டர் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு அந்த 2 செக்யூரிட்டி கார்டையும் இவங்களை அட்டாக் பண்றாங்க. அவனுங்க ஏன்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன் ஐடியா இருக்கு அப்படின்னு டைபாய் உங்களை பட்டர்ஃபிளையா மாத்தி போனா அந்த கார்ட்ஸ் என்னதான பட்டர்ஃபிளைய பிடிக்கிறேங்க பரல நம்ம ஹீரோ தான் தெரிஞ்ச உடனே திரும்பவும் போட்டு அடியடின்னு அடிச்சு அனுப்புறாங்க. பறவையா மாதிரி பறந்து ஒரு வழியா ரூம்குள்ள வந்துருந்தாங்க. நான் பறக்குறேன் அப்படின்னு டைபா ரொம்ப ஹாப்பி ஆகுறேன். அங்கே இருக்கிற ஒரு ஷோக்குள்ள தான் பிளாக் ஹீலிங் பேஸ்ட் 2 டப்பா இருக்குது, இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு டைபா பேசிட்டு இருக்கும் போதே நீங்க திருடங்களா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்டு பிடிச்சிருந்தாங்க. அதான் எங்களை அனுப்பினாலும் டைபா சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோவை வாய முடியுதுதான். தம்ஸ் அப் மேனோட மூவா நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ காலை பிடிச்சி அவன் கிட்ட காட்டுறான். இப்போ அந்த உண்மையான தம்ஸ் அப் மேனே அந்த இடத்துக்கு வந்துருதான். என் பேரு யோ யங் சங், 4th ஜெனரேஷன் தம்ஸ் அப்படின்னு அந்த தம்ஸ் அப் மேன் சொல்றான். நீங்க 2 பேரும் போங்க, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு தம்ஸ் அப் மேன் சொல்லுவோம். ஆனா அவங்க 2 பேர் இருக்காங்களே நம்ம ஹீரோ கேட்கவும் ஒருத்தர் உயிரோ காப்பாற்றணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் போங்க நம்ம சொல்றான். அப்புறம் இது உன்னோட தானே நம்ம ஹீரோ டோக்கனையும் அவன்கிட்டே கொடுத்துட்டு வருத்தமா தான் இருக்கு அந்த டோக்கன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். பார்த்தா அந்த தம்ஸ் அப் மேனோட மாஸ்டரை கொன்னதே நம்ம ஹீரோ தான். அது தெரிஞ்சுமே கூட அந்த தம்ஸ் அப் மேன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சரி மணி 3 ஆக போது, எப்ப வேணாலும் நம்மள திரும்ப இழுக்கலாம், சீக்கிரம் வா அப்படின்னு டைபா அந்த டனல்குள்ள குதிக்கிறான். அவன் என்ன பண்ற, சீக்கிரம் கீழே வா அப்படின்னு டைபா சொல்லுவோம். ஒரு டப்பா ஹீலிங் பேஸ்டியோ ஷாப் பேபியும் டைபா கிட்ட கொடுத்துட்டு அந்த டனலை நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்றான். சவன் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுக்காத அப்படின்னு டைபா கதவை திறக்க ட்ரை பண்றான். இப்போ நான் போற பாதை டேஞ்சரஸ் ஆனது, என்னால திரும்ப உனக்கு
உனக்கு காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தலைக்கு ஒரு ரிவார்டு இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன்னு டைபோ யோசிக்கிறான். அதுக்குள்ள அவங்கள எழுத்துருதான். எங்க ஈகிள் பிளாசா எங்க இருக்கு நம்ம ஹீரோ விசாரிக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, லைஃப்ல ஜாலி இல்ல, என் சிஸ்டர்ஸும் நானும் மட்டும்தான். அடைச்சா எல்லா இடத்துக்கும் ஏன்டா நடக்க வேண்டியது இருக்கு, ஒரு பஸ் இல்ல, கார் இல்ல, எதுவுமே இல்லையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதுதான் அந்த ஈகிள் ஸ்டாச்சுவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்துருதான். அவரோட நம்பர் என்கிட்ட இல்ல, இப்ப எப்படி அவரை கான்டாக்ட் பண்றது, நான் இங்க வந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் சொன்ன மாதிரியே செவனிங்க வந்துட்டான் அப்படின்னு 13 ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. அவன் ஈகிள் ஸ்டாச்சு கிட்ட வந்தோம்னா அந்த டேகர் அவன் உடம்புல குத்திரு அப்படின்னு சொல்லவும் ஏன்னு 13 கேக்குறா. உனக்கு அது தெரிய தேவையில்ல, நீ மட்டும் இதை ஃபெயில் பண்ணனா நீ என் ஸ்டூடெண்டே கிடையாது, இந்த மிஷன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, உன் உயிரை ப்ரொடெக்ட் பண்ண மறந்துடாத அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லி அனுப்பியிருப்பான். ஹீரோக்கு தூக்கமா வருது. அச்சோ என் ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னால அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கான். ஓ மிஸ் பிளம் எப்போ வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு கேட்கறா. ஏதோ காஸ்பிளே ட்ரெஸ் மாதிரி இருக்கும், மாஸ்டர் தான் போட சொன்னாரு. உங்களுக்கு பசிக்கா சாப்பாடு வேணுமா, நீங்க நிறைய டேஞ்சரஸ் மிஷனுக்கு போறீங்கல்ல, என்கிட்ட பிளாக் ஹீலிங் பேஸ்ட் இருக்கு நம்ம ஹீரோ கொடுக்க திரும்பினா நம்ம ஹீரோ நெஞ்சிலேயே இறக்குறா. நீ தப்பு பண்ணிட்ட, என்ன நம்பி இருக்க கூடாது, எனக்கு வாமல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 13 அங்க இருந்து போறா. ஃபீலிங்ஸ் தான் என்னோட எதிரி, நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு அவன் மேல உண்மையிலேயே எந்த ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு 13 போனாலுமே அந்த பிளாக் ஹீலிங் பேஸ்ட் நம்ம ஹீரோ அவளுக்காக தான் கொடுத்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இது அவனோடது, சோ நான் அவன்கிட்டயே கொடுக்க போறேன், இதை வச்சு அவன் ஹீலிங் ஆகிட்டான்னா அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். கத்தியால குத்துனடா அப்படின்னு கேட்குவோம். ஆமா அதை நானே கேட்கணும்னு நினைச்சேன், ஏதோ கோல்டு மெடிக்கேட்டட் ஆயில் மாதிரி அது என் உடம்புக்குள்ள போயிடுச்சு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே. நீ எந்த பக்கம் இருக்கிறதுன்னு சீக்கிரம் முடிவு பண்ணு, அவன் இந்த உலகத்தோட மோஸ்ட் வாண்டட் கில்லர் அப்படின்னு அந்த மாங்க் வரா. நீ தானே அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய சாசரர் அப்படின்னு 13 கேட்கும். கரெக்டா என் பவர் அப்படி சொல்ல முடியாது, மிகப்பெரிய பேரழிவுகள் எனக்கு விஷன்ஸா முன்னாடியே தெரியும், நான் அதை தடுக்க ட்ரை பண்ணுவேன் அவன் சொல்லவும். நீ அவன் மேல வச்சிருக்கிற ரிவார்ட்காக தானே இவனை கொள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி 13 கேட்கறா. ஷான்வோவை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் தான் நான் ஃபைட் பண்ணுவேன், இவன் தான் ஷான்வோக்கு இப்போ மிகப்பெரிய ஆபத்து, அதனாலதான் இவன் கதையை முடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மாங்க் சொல்லவும். யாரை பத்தி பேசுறான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். அவனை காப்பாற்றணும்னு மட்டும் நினைக்காத, ஆர்கனைசேஷனை எதிர்த்து நீ இதை பண்ணக்கூடாது, மாஸ்டர் அப்படின்னு நினைப்பாரு, இங்கே யோசிப்பாரு அப்படின்னு அந்த மாங்க் வந்து 13 தடுக்கிறான். சொட்டா நம்ம இதையா பேசி தீர்த்துக்கிட கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஷான்வோவை நீ தான் அழிக்க போற, நான் ஆல்ரெடி அதை பார்த்துட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் ஷான்வோவை நீ ஃபைட் பண்ணி தோக்கடிச்ச, நான் என் விஷன்ல அதை பார்த்தாலே என்னால் அதை தடுக்க முடியல அப்படின்னு அந்த மாங்க் வந்துட்டு இப்போ சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். 13 நம்ம ஹீரோ ஹார்ட்ல குத்தின கத்தி இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எஃபெக்ட் ஆகி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த கேப்ல அந்த மாங்க் வந்து அட்டாக் பண்ணுவோம். 13 டக்குன்னு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அவரோட டைரக்ஷனை மட்டும் தான் என்னால் மாற்ற முடிஞ்சிருக்கு, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு 13 யோசிக்கிறா. நீயே உன்னை கொல்ல சொல்லி ஏன் எப்படி கெஞ்சுற அப்படின்னு அந்த மாங்க் வந்துட்டு 13 அட்டாக் பண்ண சுத்து போடுறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து அவளால தப்பிக்க முடியல, எந்த இடத்துல இருந்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம், அவளால பெருக்க பண்ண முடியல. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ டார்க் ஃப்ராஸ்ட் பிளேட் அவன் மேலே யூஸ் பண்ணி அதை அவனை ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்டாக மாற்றிடும் அப்படின்னு அந்த மாங்க் சொல்லவும். அந்த லெஜெண்டரி ஃப்ராஸ்ட் பிளேடையா மாஸ்டர் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு, ஆனால் ஏன் அப்படின்னு 13 யோசிக்கிறா. ஹீரோ இப்போ அவனோட கண்ட்ரோல்லே இல்லை, ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கான். நான் ஒன்று மண்ணோட மண்ணாக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாங்க் வந்துட்டு அந்த மொத்த இடத்தையுமே அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறான். மான்ஸ்டராக இருந்துமே கூட 13 அங்கே நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீரோ நேரம் செத்துருப்பான்னு பார்த்தா அந்த மாங்க் ஷாக் ஆகுறான். சீக்கிரம் ஓடு, என்னால கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குனு அங்கேருந்து ஓடிடுதான். அந்த மாங்க் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா, நம்ம ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்ணாம அங்கேருந்து தப்பிச்சு மட்டும் ஓடிட்டான். ஒரு ஃபுல் வேஸ்டா மாறிட்டான். ஆனாலும் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண அவன் திரும்ப போயிருக்கான். என்னோட விஷன்ல நான் இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த மாங்க்கும் நம்ம ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்ண வேணாம் அங்கேருந்து போயிருக்கான். நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ஒரு மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நம்ம ஹீரோ இருக்கிற லொகேஷன் மற்ற கில்லர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஆல்ரெடி ஷான்வோங்கிறதுனால இங்கே தான் எல்லா கில்லர்ஸுமே இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு கிளம்புறா.
இப்படி நம்ம ஹீரோ எல்லா கில்லர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அது வந்து டைபோ ஹேர் சலூன் மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. பட் உண்மையில அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தான். நம்ம ஹீரோ வந்து ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மத்த எல்லாரும் கூட ஐலாண்ட்ல பீச்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அட அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஐலாண்ட் பீப்புள் எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹாப்பியா இருக்கான். இந்த அப்படி அப்படின்னு சொல்லி ஈச்சிரோ வந்துட்டு ஷாஃபேவை தூக்கி போடுறான். திடீர்னு பார்த்தா ஷாஃபே அப்படியே மறைஞ்சு போறான். நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிற எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்படி ரியாலிட்டிக்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான். பார்த்தா இன்னொரு கில்லர் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஈவல் மாதிரியே தான் தெரியுது. 30 நம்ம ஹீரோ மேல குட்டினா அந்த டார்க் கிராஸ் பிளேட் தான் அதுக்கு காரணம். பார்த்தா 30 மேல நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டர் இவன் சாகணும்னு நினைச்சா ஈஸியா கொண்டிருப்பாரு. ஆனா அவர் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 13 யோசிக்கிறா. நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? உனக்கு வேணா என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னை நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிருக்கோம். நீ கூட என்ன பார்த்த, நீ என்ன பார்த்த அந்த லுக் இருக்கு. எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்ட. ஆனாலும் என்னால என் ஸ்பாட் ஆசைக்கு கூட முடியல. நான் பயத்துல இருந்தேன். ஆனா உன்னை திரும்ப மீட் பண்றப்போ பயம் இல்லாம கண்டிப்பா உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிருந்தேன். இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போதுவோ டக்குன்னு 13 வந்து தடுக்கிறா. அப்படின்னு பார்த்தா அவன் பயப்படுறான். 13 அசால்ட்டா அவனை தோக்கடிக்கிறா. 13 ஈவல் மாதிரி தெரியாம நார்மலா தான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுறா. இந்த இடம் டேஞ்சரஸ், இங்க இருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு வேணா டேஞ்சரஸா இருக்கலாம், எனக்கு இல்ல. சரி ஒன் ட்ரெஸ் கலட்ட அப்படின்னு அந்த ஹீலிங் பேஸ்ட் எடுக்கிறா. அடிப்பட்ட இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோக்கு கட்டு போட்டு விட்டாச்சு. என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்ன கண்ட்ரோல்ல எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்னோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோட ஃபேஸுமே எனக்கு கிளியராகவே இப்போ ஞாபகம் இல்லை. எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோ தெரியாத பர்சனை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஹார்ட்ல வலிக்குது. இல்லை என்னாலும் சரி நான் அவங்கள மறக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். லைஃப் அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்தா அதை மறந்துட வேண்டியதானே, அது தானே நல்லது அப்படின்னு 13 சொல்லவும் மேபி நீ சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்தாலுமே மெமரிஸை ஞாபகம் வச்சுக்கிறது தான் இப்போ இருக்கிற நானா இருக்கிறதுக்கு காரணமே மெமரிஸ் தான். என்னாலும் சரி நான் எந்திரிச்சு வரணும். அட்லீஸ்ட் ப்ளீச் கிளாத்ஸ்ல உன்னை பார்க்கறதுக்காக வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கொடுத்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் வேற ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னவா சொல்லுவோம், இப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வழியிலேயே துடிச்சிட்டு இருக்கான். சரி என்ன பேசணுவா கேட்கவும், ஆமா என்ன உன் பேரு 13 அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா 7ங்கிற பேர் மட்டும் என்னவானவா கேட்கவும், லக்கி நம்பர் 7 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐலண்டுக்கு அப்பத்தையும் இவ்வளோ போராடுறேன்னு 13 கேட்கவும், என்னோட எல்லா மெமரிஸும் அங்கதான் இருக்கு. அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்காதான் நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் விஷயம் இல்லை யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 13 அவளோட அம்மாவை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப இனிமே என்ன வேணா ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மாஸ்டர் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. கொள்ள வர எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தூங்கிட்டான். உன்னை இப்ப காப்பாத்த ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்னு 13 வந்து நம்ம ஹீரோவா அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சு பாக்குறா. ஆனா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றா. இப்ப 13 அப்படியே தூங்கிட்டா. ஆனா 13 தூங்கிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திச்சு போயிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ கூட இருந்தா 13க்கு தான் ஆபத்து. அண்ட் இந்த மான்ஸ்டரை வர நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிராஸ் பிளேடோட பாய்சன்ல இருந்து ஒருத்தன் இவ்வளவு லாங்கா தப்பிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் நம்ம ஹீரோவை பாக்குறான். திரும்பவும் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க மை லவ் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. 13ஓட அப்பா வந்து அட்டாக் பண்ணிட்டு, நீ அதை ஃபீல் பண்ணியா, அதுக்கு பேர் தான் பயம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் பயப்படலன்னு அவ சொல்றா. இப்படி இருந்தா உன்னால ஃபைட் பண்ண முடியாது, சோ கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. உன்னோட அழுகை எதையும் மாத்திர போறது இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிட, நீ ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு அவ மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்து இப்போ கனவுல இருந்து கண்முழிக்கிறா. பக்கத்துல நம்ம ஹீரோ இல்லன்னு முட்டாள் சாவன அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை தேடி போறா. ஆல்ரெடி ஒரு கில்லர் நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். ஃபைட் நடக்கிறத சென்ஸ் பண்ணி 13 அந்த பக்கமா போறா. நம்ம ஹீரோ அடி வாங்கி எந்திக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். நீ ரொம்பவே சாஃப்டா மாறிட்ட,
அப்படின்னு அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்க கில்லர் சொல்றான். 13 வந்து நின்னுட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடர் லில்லி வந்துட்டு டக்குன்னு 13 பின்னாடி வர உன்னை ப்ரொடெக்ட் பண்ண அவங்க வந்துட்டான், உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்ற. இங்க வந்ததே என்னால செலக்ட் பண்ண முடியல, யாரு அப்படின்னு 13 அவளை அட்டாக் பண்ணா. டக்குனு தள்ளி போயிருந்தா. இப்படிதான் ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண மொத்த ஆர்கனைசேஷனையும் நீ எதிர்த்து ஃபைட் பண்ண. ரொம்ப இதுக்கு வந்து அவளுக்காகவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். என்ன இவன் ப்ரொடெக்ட் பண்ற அந்த பொண்ணு நான் எல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதனாலதான் இவன் போனதுக்கு அப்புறம் இவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு கொன்னுட்டேன். இப்போ நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஸ்பைடர் லில்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. டக்குனு 13 தடுத்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி நிற்கவும் அது கிரீன் ஃபீனிக்ஸோட மூவ். நீ ஒரு ஸ்டூடெண்டா, எனக்கு அவனை பிடிக்கும், ஆனா அவனும் என் ஹார்ட்டை ப்ரோக் பண்ணிட்டான் அப்படின்னு ஸ்பைடர் லில்லி திரும்பி பார்த்தா ஷேடோ கில்லர் பிளாக் பேர்டுன்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறான். அந்த செவனை நான் தான் கொள்ளணும், ரிவார்டை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரிவார்டு மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு கில்லர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். அவனோட டார்க் டிராகன் வெப் கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஸ்பைடர் லில்லி சொல்றா. ப்ளீஸ் 13 இங்க இருந்து போயிரு, நம்ம ஒன்னும் அந்த லெவலுக்கு க்ளோஸ் கிடையாது. நீ என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பேசி இருக்கும் போதே வாய மூடுறா, இவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவான், முடிஞ்சா என்ன தடுத்து பாரு, நானும் ஒன்ன மாதிரி டைலாக் பேசுவேன்டா, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம பீச்சுக்கு போவோம் அப்படின்னு 13 சொல்றா. டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சிசர் எடுக்குவோம். அவன் சீலை யூஸ் பண்ணாலே அந்த பாய்சன் அதிகமா நம்ம ஹீரோ உடம்புல பரவி நம்ம ஹீரோ வாங்கிட்டான். அந்த வெப்ப வச்சு 13 நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். டக்குனவா அந்த கயிறை கட் பண்ணிருந்தா. அந்த பிளாக் பேர்டு வந்து ஒரு ஷேடோ கில்லர்ங்கிறதுனால அவனை கொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல. என்னால இது முடியுமான்னு தெரியல, மற்ற 2 கில்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி எனக்கு தெரியாது, இங்க இருந்து நான் தப்பிச்சு போறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி 13 பாட கூப்பிடுறா. இப்ப நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பிளாக் பேர்டு இவங்க முன்னாடி பறந்துட்டு நிக்கிறான். இது ஏவியேட்டர் ஃபேக்ஷன் ஆச்சுன்னு பார்க்கவும் ஒரு காலத்துல நான் ஏவியேட்டர் ஃபேக்ஷனோட லீடர் அப்படின்னு அவன் சொல்றான். ஏவியேட்டர் ஃபேக்ஷன் மொத்தமா 2 டிவிஷனா இருந்துச்சு, ஒயிட் பேர்ட் அண்ட் பிளாக் பேர்ட். இதோட 2 லீடருக்குமே ஒத்து போகாது. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் நடந்துச்சு அண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் அதுல கலந்துட்டாங்க. ஒயிட் பேர்ட் வின் பண்ணதுனால பிளாக் பேர்ட் அங்க இருந்து போயிட்டான். பட் ஒயிட் பேர்ட் மாஸ்டர் திடீர்னு காணாம போயிட்டாரு. பிளாக் பேர்ட் டெக்னிக் அவங்க ஒதுக்குனதுக்கு காரணமே இந்த டெக்னிக் அவங்க பாடியை கன்சியூம் பண்ணிரும். அந்த ஸ்கிரிப்சர்ல இருந்து நான் கத்துக்கிட்டதே பிளாக் பேர்டோட டெக்னிக் தான். அது பாடியை கன்சியூம் பண்ணாலுமே கூட அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு 11 வந்து பாடி கார்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பிளாக் பேர்ட் ஸ்டார்டிங்ல அவ பறவையும் அட்டாக் பண்ணிருந்தான். இப்ப இவங்க மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. ஏன் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 13 கேட்கவும் நான் அம்மாவையும் என் சிஸ்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்னால யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஸ்ட்ராங்கா மாறணும், இந்த தடவை நான் கண்டிப்பா 7 ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப 13 வந்துட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. அந்த பொண்ணு இப்ப எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் லில்லி பாக்குறா. இல்ல பொறுமையா உன்னை டார்ச்சர் பண்ணியே சாகடிக்கலாம் அப்படின்னு அந்த பிளாக் பேர்ட் சொல்றான். என்ன ஒரு கிளவரான கேர்ள், இப்போ அவனோட வெப்பே மொத்தமும் வேஸ்ட் அப்படின்னு ஸ்பைடர் லில்லி பாக்குறா. அட்டாக் பண்ண என்கிட்ட வெப் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு அப்படின்னு சொல்லி பிளாக் பேர்ட் அவன் வைட்டை காமிக்கிறான். அதுக்குள்ள இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி நிறைய த்ரெட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா போய் அவளை அட்டாக் பண்ணுது. நீ இவ்வளவு திறமையான ஸ்கில்ஸை வச்சிருக்க, நீ யாரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு அந்த பொண்ணு கேட்கவும் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே மொத்தவங்களை கொல்றதுக்கு தான், நான் யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். நான் மாட்டிட்டு இருந்தப்ப எனக்காக நீ வந்தியே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. அந்த பொண்ணு யாருங்கிற ஃபேஸ் நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல. 13 வந்து அட்டாக் பண்ணலான்னு போனா அவளோட ஸ்வாடே உடஞ்சிருது. ஆனா இப்போ நான் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டீமன் டாகர் எடுத்து நான் ஒரு கோழையா இருக்க போறது இல்லை, எங்க அம்மாவுக்கு நடந்தது திரும்பவும் நடக்காது அப்படின்னு 13 போனா அவளோட 2 ஸ்வாடு உடையுது. ஆனாலுமே பிளாக் பேர்ட் அவ வெட்டிட்டா. ஸ்வாட் தான் உடஞ்சிடுச்சு, எப்படி இது அவளோட ஸ்வாட் இல்ல அப்படின்னு பிளாக் பேர்ட் பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ டீமன் டாகர் தான் அவளுக்கு ஸ்வாட் மாதிரி வச்சிருக்கான். இந்த இடத்துல முடியுது சீசன் 4 கண்டினியூஷனா. டைபோ ஷாஃபே திரும்ப ஷான்வுக்கு வரதை காமிக்கிறாங்க. மாஸ்டர் உங்களை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தம்ஸ் அப் மேன் சொல்றான். 11 அந்த பாடி கடை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட தான் ஃபைட் பண்ண போயிருக்கா. ஸ்டான் பிரின்ஸே தலை குனிஞ்சு போய் அந்த ஹீலிங் பேஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுட்டு நிக்கிறான். 13 மாஸ்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இறந்து போயிட்டான்னு நினைச்ச ரெட்டோ உயிரோட தான் இருக்கான்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல முடியுது. ஆக்சுவலி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற இந்த டைமிங்ல சீசன் 4 இன்னும் நானுமே பார்க்கல தான். பட் அதுவுமே கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு நம்புவோம். ஸோ சீசன் 4 மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.